ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அகம்பணன் சொன்ன யோசனையை ரொம்ப பிடிச்சிட்டது ராவணனுக்கு. அப்போ ரொம்ப சரிதான், நான் என்னுடைய தேரோட்டியோடு போய் அந்த சீத்தையை இந்த சிறப்பு வாய்ந்த நகரத்துக்கு நாளை காலையே கொண்டு வந்துடுறேன்னுட்டு அகம்பணன் யோசனையை ஏற்றுண்ட ராவணன் சொல்கிறார். அப்போ மாரீச்சனை பார்க்குறதுக்காக அவனுடைய இருப்பிடம் நோக்கி போகிறார் ராவணன். மாரீச்சன் சுபாகுன்றவா தாடகையினுடைய மகன்கள். தாடகை ஒரு யக்ஷ கணிக்கைக்கிட்டேருந்து அகஸ்தியனுடைய சாபத்தின் காரணமாக அரக்கியாக மாறினவங்க. ராமரால் கொல்லப்பட்ட போது அவங்க மேலுலகம் அடையிறது நம்ம பார்க்குறோம். அப்போ மாரீச்சனை பொறுத்தவரை அவன் வைகுந்தத்தில் ஒரு வாயில் காப்பானாக இருந்தவான்னும், ஒரு முறை அவனுடைய நடத்த மகாவிஷ்ணுவுக்கு கோபத்தை உண்டாக்க அவர் அவனை அரக்க குளத்தில் பிறக்குமாறு சபிச்சதாகவும் ஒரு புராண கதை வருது. ராமனாக விஷ்ணு அவதரிக்கும் பொழுது உனக்கு முக்தி கிடைக்கும், நீ என்னை சேருவே அப்படின்னுட்டு அவனுக்கு சாபி விமோச்சனத்துக்கு வழியும் சொல்கிறதா புராண கதை விவரிக்கிறது. அப்போ ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் மாரீச்சன் தோன்ற கட்டம் வர்றது வாசகர்களுக்கு ஏற்கனவே நம்ம கேட்டதுக்கு நினைப்பிருக்கலாம். அதாவது மாரீச்சனுடைய உற்பத்தி நம்ம பாலகாண்டத்தில் பார்த்தோம். தன்னுடைய தவத்தை காக்கிறதுக்காக ராமலக்ஷ்மணா விஸ்வாமித்திரர் அழிச்சின்னு போகும்போது அவர் நடத்தின வேள்வியை கலைக்க மாரீச்சன் வர்றார். அப்போ ராமரனுடைய பானத்தினால தூக்கி எறியப்பட்டு கடல்களுக்கு அப்பால் போய் விழுந்துடுறார். அதுக்கப்புறம் சடமுடி தரித்து மாரீச்சன் மரவுரி அணிஞ்சுட்டு ஆசிரம வாழ்க்கையை மேற்கொள்கிறார். அதனால தான் இப்போ இந்த கட்டத்தில் ராவணனை அவரை சந்திக்கும் பொழுது அவன் ஆசிரமத்தில் வாழ்ந்துட்டுருக்கவராக பார்க்குறோம் நம்ம மாரீச்சன். கம்பராமாயணத்துலேயும் துளசிதாசர் ராமாயணத்துலையும் அகம்பணன் தொடர்பான நிகழ்ச்சி சொல்லப்படல. கரதூஷணர்கள் வதத்துக்கு ராவணனுக்கு முதல்ல தெரிவிக்கிறது அகம்பணனும், சீத்தையை ராவணன் கவர்ந்து போகணுன்ற யோசனையை முதல்ல சொல்கிறதும் அகம்பணனும் தான் வால்மீகி ராமாயணத்தில் தான் வருது. சரி, இப்போது தன்னுடைய ஆசிரமத்தை நாடி வந்த ராவணனை தாடகையினுடைய மகனான மாரீச்சன் வரவேற்று உபசரிக்கிறார். பின்னர், ராஜாவே, உன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு குறையும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். அங்கே யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்றது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் திடீர்னு நீ அவசரமாக என்னை பார்க்க வந்திருக்கிறதுனால என் மனசில் ஒரு சந்தேகம் உண்டாருது. அரக்கர்களின் அரசனே, எல்லாம் நலமாக இருக்கோ இல்லையோ அப்படின்னு கேட்குறார். அப்போ ரொம்ப புகழ்வாய்ந்த ராவணன் பதில் சொல்கிறார். அன்பிற்குரிய என்னுடைய நண்பனே மாரீச்சா, கரனும் ஆயிரக்கணக்கான அரக்கர்களும் ராமரால் கொல்லப்பட்டிருக்காங்க. அழிக்க முடியாத ஜனஸ்தானத்தை இப்போ அவன் நாசம் செஞ்சுருக்கான். அவனுடைய மனைவியை அபகரிச்சுட நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதில் உதவி எனக்கு தேவைப்படுறதுன்னுட்டு ராவணன் சொல்கிறார். அப்போது சீதையை நீ அபகரிக்கலான்ற யோசனையை உனக்கு சொன்ன அந்த உன்னுடைய விரோதி யாருன்னு ஆரம்பிக்கிறார் மாரீச்சன். அவருக்கு ஆரம்பத்திலே அந்த செயல் பிடிக்கலை. அப்போ மாரீச்சன் தொடர்ந்து சொல்கிறார், உன்னை அறிஞ்சவா, உன்னை மகிழ்விக்கிறவா, அவளில் ஒத்த இந்த தவறான வழியை உனக்கு காட்டியிருக்கான். சீதை லங்கைக்கு உன்னுடைய அழிவு மேற்கொண்டு தான் இங்கே வர முடியும். அந்த திட்டம் இடுறவன் யார்? இந்த யோசனையை உனக்கு சொன்னவன் நிச்சயமாக உன்னுடைய விரோதி தான், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. நீ கவனக்குறைவாக இருக்கும்போது உன் தலையில் உன்னை அடித்து விழுத்துறது போல் இந்த யோசனையை உனக்கு எவனோ தெரிவிச்சிருக்கான். ராமனுக்கு கோபம் வந்தால் அவன் மதம் கொண்ட யானைக்கு நிகர்த்தவன் ஆகிடுவான். அவனை நீ ஏறெடுத்து பார்க்குறது கூட உனக்கு நல்லதில்லை. அவன் உறக்கத்தில் இருக்கிறனால கலக்கிறது கூட உனக்கு நல்லதில்லை. ஆழங்காண முடியாத சமுத்திரம் ராமன். அவனுடைய வில்லு அந்த சமுத்திரத்தினுடைய முதலைகள், அவனுடைய அம்புகள் அந்த சமுத்திரத்தில் எழற பேரலைகள், அவனுடைய தோல் வலிமை அந்த சமுத்திரத்தில் ஆழத்தில் இருக்கக்கூடிய சுழல். நீ அதில் சிக்கிறதுன்றது உனக்கு நல்லதான விஷயம் கிடையாது. உன்னுடைய மனைவிமார்களோடு நீ உல்லாசமாக இரு. ராம அவன் மனைவியோடு வாழட்டும். நீ கொண்ட இந்த எண்ணத்தை விட்டுடு, இலங்கைக்கு திரும்பிப்போ, அதுதான் உனக்கு நல்லதுன்னுட்டு மாரீச்சன் தொடர்ந்து அறிவுரை சொல்கிறார் ராவணனுக்கு. அப்போது இப்படி சொன்னோன்னே ராவணனும் ஏற்றுண்டு சீதையை அபகரிக்கிற எண்ணத்தை விட்டுட்டு மீண்டும் லங்கைக்கு திரும்புகிறார். இதுக்கிடையில் கரதூஷணா வதத்தை பார்த்து பயந்து அலறி ஓடின சூர்பனகை ராவணனை பார்க்க வராங்க. அப்போ சேர்ந்த போது வாயுதேவர்கள் புடைசூழ இந்திரன் அமர்ந்திருக்கிறது போல தோற்றம் அளிக்கிறார் ராவணன். தன்னுடைய மாளிகையில் ஒளி வீசிண்டு தங்கத்தினால் செய்யப்பட்ட சிம்மாசனத்தை சூரியனை போல அமர்ந்திருக்கார். கந்தர்வர்களும் ரிஷிகளும் தேவர்களும் அழிக்க முடியாதவனை யமன் போல காட்சியளிக்கிறார். இந்திரனின் யானையான ஐராவதம் ஒரு போரில் ஏற்படுத்தின காயங்களின் வடுக்களும், தேவர்கள் வீசின இடி போன்ற ஆயுதங்களும் விளைஞ்ச காயங்கள் ஏற்பன வடுக்களும் அவன் உடலில் இருக்கிறத பார்க்குறான். அரச லக்ஷணங்கள் எல்லாம் பொருந்தினவனா திகழறார். அவர் பலவிதமான ஆபரணங்களை அணிஞ்சுட்டு இருக்கார். அவர் சமுத்திரங்களை கடைஞ்சவர், மலைகளை பெயர்த்து எரிஞ்சவர், தெய்வத்தன்மை வடைத்த ஆயுதங்களையும் கையாளுற வல்லமை படித்தவராக இருக்கார். நாகர்களின் அரசனான வாசுகியை தோற்கடித்து தக்ஷனையும் வீழ்த்தி அவனுடைய மனைவியை கவர்ந்தவர். இப்படி ராவணனுடைய பெருமைகளை சிந்திச்சுட்டே வராங்க.
அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.